இரண்டாவது திருமணம் செய்த பெண் தலை துண்டித்து ஆற்றில் புதைக்கப்பட்டிருக்கிறார். சாங்கியம் செய்ய அழைத்து சென்று மருமகளை கொன்ற மாமியாரின் பகீர் பின்னணி என்ன? கள்ளக்குறிச்சி மாவட்டம் சோழம்பட்டு அழகாபுரம் செல்லும் சாலையில் உள்ள மணிமுக்தா ஆற்றங்கரை பகுதி அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. பச்சை பசேலென ரம்யமாக காட்சியளிக்கும் இந்த இடத்தில் நடந்திருக்கிறது ஒரு கொடூர கொலை. சாங்கியம் செய்ய அழைத்து வந்து மருமகளின் தலையை தனியாக வெட்டி எடுத்து ஆற்றங்கரையில் புதைத்திருக்கிறார் ஒரு கொடூர மாமியார். அந்த கோரத்தின் பின்னணியை அறிய செய்தியாளர் பழனிவேலை விசாரணை களத்தில் இறக்கினோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே உள்ள வளையாம்பட்டு கிராமத்தைச் சேர்ந்தவர் நந்தினி. இவரது கணவர் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னர் உடல்நிலை சரியில்லாமல் இறந்து போயிருக்கிறார். நோய்வாய்ப்பட்டபோது கணவனை விரியூர் கிராமத்தைச் சேர்ந்த மரியா ரொசாரியோ என்பவரிடம் மருத்துவ பரிசோதனைக்கு அழைத்து செல்வது வழக்கம். நந்தினி திருமணமாகாத மரியா ரொசாரியோ தாய் கிறிஸ்தவ மேரியுடன் வசித்து வந்துள்ளார். கணவன் இறந்த பிறகு மரியா ரொசாரியோ நந்தினியிடம் ஆறுதலாக பேசியதால் இருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த பழக்கம் காதலாக மாற இருவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்துள்ளனர். ஒரு கட்டத்தில் இருவரும் திருமணம் செய்து கொண்டு வேறொரு கிராமத்தில் வாடகை வீட்டில் தங்கி குடும்பம் நடத்தியதாக தெரிகிறது. இந்த திருமண விவகாரம் மரிய ரொசாரியோவின் தாயார் கிறிஸ்தவ மேரிக்கு தெரிந்ததும் கொதித்து போயிருக்கிறார். ஏற்கனவே திருமணமாகி கணவனை இழந்த நீ எப்படி எனது மகனை திருமணம் செய்து கொள்ளலாம் என கூறி நந்தினியோடு தகராறு செய்திருக்கிறார். மாதங்கள் உருண்டோடியிருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ மேரியின் ஆத்திரம் மட்டும் குறையவில்லை. இந்த நிலையில்தான் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் மருமகள் நந்தினிக்கு சாங்கியம் செய்து தோஷம் கழிக்க வேண்டும் என பாசமாக கூறி வெளியே அழைத்து சென்றிருக்கிறார். ஆனால் வீடு திரும்பும் போது நந்தினி வரவில்லை. கிறிஸ்தவ மேரி மட்டும் வீட்டிற்கு வந்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த மகன் மரியா ரொசாரியோ மனைவி எங்கே என கேட்டபோது அவள் 2 நாட்களில் வந்து விடுவாள் என கூறி சமாளித்துள்ளார் கிறிஸ்தவ மேரி. ஆனால் 2 நாட்களாகியும் நந்தினி வீடு திரும்பவில்லை. அவரின் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் ஆகி இருந்துள்ளது. இதனால் தாயின் வார்த்தைகளில் நம்பிக்கையில்லாத மரியா ரொசாரியோ உடனே சங்கராபுரம் காவல் நிலையத்தில் மனைவியை காணவில்லை என புகார் அளித்ததாக கூறப்படுகிறது. புகாரை பெற்ற காவல்துறையினர் முதற்கட்டமாக மருமகளை அழைத்து சென்ற மாமியார் கிறிஸ்தவ மேரியிடம் தீவிர விசாரணை நடத்தினர். அதில்தான் அந்த படுபயங்கரம் வெளிவந்திருக்கிறது. நந்தினி மரிய ரொசாரியோவை 2வது திருமணம் செய்து கொண்டது கிறிஸ்தவ மேரிக்கு பிடிக்கவில்லை. இதனால் நந்தினியை கொலை செய்துவிட்டு மகனுக்கு வேறு திருமணம் செய்து வைக்க திட்டம் போட்டிருக்கிறார் கிறிஸ்தவ மேரி. உடனே கொலை செய்தால் சந்தேகம் வரும் என நினைத்து 3 மாதங்களாக காத்திருந்து ஸ்கெட்ச் போட்டுள்ளார். அதன்படி சம்பவத்தன்று நந்தினியிடம் சாங்கியம் செய்ய வேண்டும் என பாசமாக பேசி சோழம்பட்டு சாலையில் மணிமுக்தா ஆற்றின் கரையோரம் அழைத்து சென்றிருக்கிறார். இதன் பின்னால் இருக்கும் சூட்சமம் புரியாமல் நந்தினியும் மாமியாரோடு சென்றுள்ளார். அங்கே சற்றும் எதிர்பாராத நேரத்தில் பின்பக்கமாக இருந்து நந்தினியின் தலையில் கட்டையால் அடித்து சாய்த்துள்ளார். மயங்கி விழுந்த மருமகளின் தலையை மறைத்து வைத்திருந்த கத்தியால் கரகரவென அறுத்து கொடூரமாக கொலை செய்துள்ளார் கிறிஸ்தவ மேரி. பிறகு தலையை தனியாக துண்டித்து
உடலை ஒரு பக்கமும் தலையை ஒரு பக்கமும் அங்கேயே குழி தோண்டி புதைத்தது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. சங்கராபுரம் போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று கிறிஸ்தவ மேரியிடம் தொடர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த கொலை சம்பவத்தில் மாமியார் கிறிஸ்தவ மேரியின் தோழியான எமிலி என்பவரும் உடந்தையாக இருந்ததாக கூறி தற்போது கைது செய்யப்பட்டார். மகனை இரண்டாவதாக திருமணம் செய்து கொண்ட மருமகளின் தலையை துண்டித்து ஆற்றில் புதைத்த மாமியாரின் கொடூரச் செயல் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.